Hello students, 12th chemistry Tamil medium kana first midterm exams kana ஒரு original government official question paper 2025 ஜூலை month நடந்ததை பார்க்குறோம். 50 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸே வந்து 10 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அப்படியே சேமாக வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் இதிலிருந்து 1 or 2 கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் உங்களோட மிட் டர்ம் போர்ஷனில் இருக்க எல்லா லெசன்ஸ்லையும் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அழகாக இந்த 10 மார்க்ஸை அப்படியே ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? இதுவரையும் நான் 1 மார்க்ஸ் படிக்கல அப்படின்றவங்க இம்மிடியேட்டா 1 மார்க்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின்ஸை படிங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோமா? 16th ஒன் வந்து கட்டாய வினான்னு சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம், இந்த கொஸ்டின் பேப்பர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டோட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட் இது அப்படியே சேமா வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எப்பயுமே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டும் இன்னொரு டிஸ்ட்ரிக்டும் கொஸ்டின் பேப்பர் சேமா இருக்காது. அதனால இதுல இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க படிக்கும்பொழுது இதுல இருந்து மேக்சிமம் உங்களுக்கு ஒரு 80% வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இங்க படிக்கலாம். சரிங்களா? இது மட்டும் வரும் அப்படின்ட்டு இதை மட்டும் பார்த்துட்டு போகாம இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது போக உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மற்ற வீடியோஸ்க்கான இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றது. அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னாவே ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? வாயு நிலைமை தூய்மை ஆக்கலுக்கான அடிப்படை தேவைகளை தருக, போராக்சின் பயன்களை தருக, பூஜ்ய வகை வினைக்கு 2 எடுத்துக்காட்டு தருக, அலகு கூட்டினை வரையறு. அடுத்து உங்களுக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அழகாக சால்வ் பண்ணிக்கோங்க. பின்வரும் வினைகளை வந்து பூர்த்தி செய்ய சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த 11th கொஸ்டின், 12th கொஸ்டின், 13th கொஸ்டின் இது 3மே வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவரையும் படிக்கலன்னா இம்மிடியேட்டாக அந்த போராக்சின் பயன்கள்லாம் படிக்க பாருங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 16th கொஸ்டின், பின்வரும் வினைகளில் வினை விளை பொருட்கள் எக்ஸ் மற்றும் ஒய்யை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களுக்கு கட்டாய வினாவா கேட்டிருக்காங்க. அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற அந்த லைக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்துல இருக்க அந்த ஹை பாயிண்ட்ஸும் தான் சேனலுக்கு க்ரோத் கொடுக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா குவார்டர்லிக்குமே வந்து நம்ம 12th தமிழ் மீடியம்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போறோம். இம்பார்ட்டன்ஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 3 மார்க்ஸ்ல சக பிணைப்பு படிகங்களை பற்றி குறிப்பு வரைக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் ஏற்படுத்துக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கனிம பென்சின் என்பது யாது, அது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல இணைப்பு வினை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 17, 18, 19, 21லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது போக 20, 22 இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் 5 மார்க்ஸாக கொடுக்காம 2 மார்க்ஸ் + 3 மார்க்ஸ், அதாவது 2 மார்க் கொஷின்ஸ் கூட இன்னொரு 5 மார்க் கொஷின்ஸோ இல்லை 3 மார்க் கொஷின்ஸோ சேர்த்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ல இந்த கொஷின்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. குவார்டர்லிக்கு கண்டிப்பா வரும். பப்ளிக்கு 100% கேட்பாங்க. சுய ஒடுக்கம் என்றால் எடுத்துக்காட்டு தருக. வெரி இம்பார்ட்டன்ட். டைபோரானின் வடிவமைப்பு வெரி இம்பார்ட்டன்ட். அயனி படிகங்களின் ஏதேனும் 3 பண்புகள் வெரி இம்பார்ட்டன்ட். ஷார்ட்கி குறைபாடு கண்டிப்பா இந்த குறைபாடு எல்லா குறைபாடுமே படிச்சுக்கோங்க. அடுத்து போலி முதல் வகை வினையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அர்ஹீனியஸ் சமன்பாட்டை எழுதி அதில் இடம்பெற்றுள்ளவற்றை விளக்குக. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3 ஆல்கஹால்களை வேறுபடுத்தி அறியும் லூகாஸ் சோதனை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லூகாஸ் சோதனை கண்டிப்பா பப்ளிக்லேயே கேட்பாங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம படிங்க. கீழ்கண்ட மாற்றங்களை எவ்வாறு நிகழ்த்துவாய் அடுத்த கொஸ்டின். ஸோ இதுல எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நல்லா படிச்சுக்கோங்க. முடிஞ்சா இதுல இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே நல்லா படிங்க. ஆப்ஷன் இல்லாம படிங்க. கண்டிப்பா உங்களால பெஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடிச்சு சொல்றேன். நீங்க 1 மார்க் கொஸ்டின்ஸ் உங்க புக் பேக்ல நீங்க தயாராயிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்க கொஸ்டின்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80% கண்டிப்பா வரும். நம்பி படிங்க. ஆன்டி வீடியோக்காக சொல்லல. என் குழந்தைங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுன்ற நல்ல எண்ணத்துல சொல்றேன். நம்பி வாங்க. கல்வி விஜி சேனல்ல தரமான வீடியோ மட்டும்தான் போடுவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பட்டன் பிரஸ் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.